இங்கே தான் போட்டிருக்காங்க மீனா, பேக் கடை. நீ கேட்ட மாதிரி பேக் வாங்கி தரேன் அம்மா. இரு அவங்கள்ட்ட கேட்போம். மேடம், ஒரு சின்ன பேக் வாங்கணும் பாப்பாவுக்கு. இந்த சைடு இருக்கிறது எல்லாமே பேக் தானே? சரி, நாங்கள் பார்க்குறோம் மேடம். ஆமாம்மா, இந்த சைடு இருக்கிறது எல்லாமே பேக்ஸ் தான். ஆனால் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும். மாடலாக இருக்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ப்ரைஸு. அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கிறது கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பாருங்கள். மீனா, உனக்கு பிடிச்சது நீயே எடுத்துக்கம்மா. உனக்கு எது பிடிச்சிருக்கோ சொல்லு, அம்மா வாங்கி தரேன். ஆனால் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறத மட்டும் பாரு. விலை கம்மியாக இருக்கதா பாருமா மீனா. உனக்கு பிடிச்சதா ஆனால் வாங்கிக்கோ. எப்படியாவது வாங்கி தந்துடுறேன் அம்மா. சரிம்மா, இருங்க நானே பார்க்குறேன். இந்த சைடு இருக்க அந்த எல்லோ பேக் சூப்பராக இருக்குது. ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. சரி, இந்த ஆரஞ்சு பேக்கு, சரி ஆரஞ்சு கூட வேணாம். அந்த ப்ளூ பேக் சூப்பராக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் எவ்வளோன்னு தான் தெரியல. இருமா, நான் சொல்கிறேன் எவ்வளோ விலைன்னு. இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒர்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து 100 மேலே வரும். இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கு பண்ணியிருக்கிறது எல்லாமே 300 மேலே வரும். ஏன்னா ஸ்டோன் ஒர்க் வந்து கொஞ்சம் காஸ்ட்லினால கொஞ்சம் ப்ரைஸ் கூடுதல் வரும். அதுக்கப்புறம் இது கீழே இருக்கிறதுலாம் இன்னும் காஸ்ட்லியாக இருக்கும். இது எல்லாமே ஸ்கூல் பசங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு 500 மேலே வரும். எது வேணும்னு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. மேடம், நீங்கள் எவ்வளோ ப்ரைஸ்க்குள்ளே பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள். உண்மையை சொல்லணும்னா என்கிட்ட 50 ரூபா தாம்மா இருக்குது. 50 ரூபாக்குள்ளே ஏதாச்சும் பேக் இருந்தால் காட்டுங்க. 50 ரூபா தான் வச்சுருக்கீங்களா? இதை முதலே சொல்ல வேணாமா? வீணை என்னோட நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இருங்க, 50 ரூபாய்க்கு இந்த பேக் தான் கரெக்டாக இருக்கும். பேப்பர் பேக் தான் 50 ரூபாய்க்கு கிடைக்கும். கொஞ்சம் நார்மலாக சிம்பிளாக தான் இருக்கும். இந்தாங்க 50 ரூபாய்க்கு இதை வேணால் எடுத்துக்கோங்க. 50 ரூபாய்க்கு வேறு கடையில் இது கூட வராது. நான் பாவப்பட்டு கொடுக்குறேன். இந்தாங்க வாங்கிக்கோங்க. சூப்பராக இருக்குமா பேக்? எனக்கு இந்த பேக் ரொம்ப பிடிச்சிருக்குமா. சூப்பராக இருக்குது. நான் நினச்ச மாதிரியே இருக்குமா. இது நான் அழகாக போட்டுப்பேன். நான் எப்படி வேணால் போட்டுப்பேன். 2 விதமாக யூஸ் பண்ணிக்கலாமா. கொஞ்சம் பெருசாக இருக்கனால என்னோட திங்ஸ் எல்லாமே வச்சுப்பேன். இந்த சைடு வந்து நான் இப்படி ஸ்லிங் பேக் மாதிரி இப்படி போட்டுக்குவேன். சூப்பராக இருக்குமா இந்த பேக். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. உண்மையாகவே உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காமா. சரி, இந்தாங்க நீங்கள் கேட்ட 50 ரூபா. சரி வாமா தங்க, போகலாம் நம்ம வீட்டுக்கு. ஓ, இங்கே ஒரு பேக் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா? சரி, நம்ம போய் பார்ப்போம் என்னென்ன பேக்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு. ஓ, சூப்பராக இருக்கே கலெக்ஷன்ஸ்லாம். வாவ், சூப்பராக இருக்குது. இது மாயா கேட்டுகிட்டே இருந்த பேக் மாதிரி இருக்குது. சரி, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குது. அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒயிட் கலர்லேயே எடுத்துருவோம். இந்த பேக் ஒன்று மட்டும் எடுத்துக்கிடுவோம். சரி, இந்த பேக் இருக்கட்டும். மேடம், நான் அந்த பேக்ஸ்லாம் பார்த்துக்கிறேன். நான் எடுக்கணும். இந்த பேக் எடுத்துக்கலாம். சரி, அடுத்து நம்மளுக்கு வந்து கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த எல்லோ கலர் பேக் சூப்பராக இருக்குது. கோல்டன் கலரில் நல்ல இது கிளிட்டர்ஸ்லாம் போட்டு. சரி, ஒரு ப்ளூ கலர் ஒன்று எடுத்துக்கிறோம். ப்ளூ கலர் சாரீ கட்டினா மேட்சிங்காக தேவைப்படும். மேம், இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறீங்களா? இதெல்லாம் ஸ்டோன் ஒர்க்கோட வரும், நியூ மாடல். சரி, கொடுங்க பார்ப்போம். இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கோட இருக்கா? ஆல்ரெடி என்கிட்ட க்ரீன் நிறையா இருக்குது. சரி, இருக்கட்டும், பரவாயில்ல, இது ஒன்று இருக்கட்டும். சரி, வேறு என்ன கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு? மேம், எங்கள்கிட்ட இவ்வளோதான் மேம் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து உங்களுக்கு நியூ கலெக்ஷன்ஸ் வேணும்னா நெக்ஸ்ட் வீக் வந்து பாருங்கள் மேம். ஓ, அப்படியா? சரி, எனக்கு நியூ கலெக்ஷன்ஸ் தான் வேணும். அப்போ இப்போதைக்கு இந்த 5 பேக்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். 1 2 3 4 5 இருக்கட்டும். இந்த 5 பேக்ஸ் மட்டும் இருக்கட்டும். நான் நியூ கலெக்ஷன்ஸ் வந்த பின்னாடி நெக்ஸ்ட் வீக் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே மேம், அப்போ வெயிட் பண்ணுங்கள். நான் கேரி பேக்கில் போட்டு தரேன் மேம். கேரி பேக்ல போட்டாச்சு, பிடிச்சிக்கோங்க மேம். ஓகே, எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்கள், பே பண்ணுறேன். நீங்கள் 5 பேக் வாங்கியிருக்கீங்க மேம். டோட்டலி எல்லா பேக்குமே சேர்த்து 1000 ருபீஸ் தான் ஆச்சு மேம். அவ்வளோதான் ஆச்சா? இருங்க, நான் பே பண்ணிடுறேன். இந்தாங்க 500 சேர்த்து 1000 ருபீஸ் இருக்குது. ஓகே மேம், கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வீக் வந்து நியூ கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் மேம். ஓகேம்மா, நெக்ஸ்ட் வீக் வந்து நான் நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கிக்கிறேன். இப்போ போயிட்டு வரேம்மா. பரவாயில்ல, இந்த கடையில் சீப்பாக தான் இருக்குது. பரவாயில்ல, நல்ல ரிச் பார்ட்டியாக இருக்கும் போல. இந்த மாதிரி இவ்வளோ பேக் வாங்கிட்டு போகுது. இன்னைக்கு நல்ல வியாபாரம் தான். நிலா, நீ சொல்லிட்டு இருந்த கடை இதுதானம்மா? பாரு, உனக்கு பிடிச்ச பேக்கா எடுத்துக்கோ. சரியா? அண்ணன் வாங்கி தரேன்.
உனக்கு எந்த பேக் பிடிச்சாலும் எடுத்துக்கோமா, அண்ணன் பில் பண்ணி வாங்கி தரேன். ஓ அப்படியா, இதுதான் நல்ல சான்ஸ். சரி நம்மளும் 4-5 பேக் எடுத்துக்கிற வேண்டியதான், நமக்கு தேவையான பேக்லாமோ. ஏங்க நானும் போய் பேக் பார்க்குறேங்க, எனக்கும் தேவைப்படுது, இப்போ தான் தோணுது. சரி என்ன பேக் எடுக்கலாம்? அந்த மாதிரி ஸ்டோன் வச்ச பேக் தான் நல்லாயிருக்கும். இந்த பேக் எடுத்துக்கிருவோம், அதுதான் நம்ம சாரீக்கு மேட்சாகவும் இருக்கும். ஏம்மா இந்த பேக் எடுத்துக்கிறோம், இதுக்கும் சேர்த்து பில் போட்டுருங்க. இந்த அவரே பில் போட்டுருவாரு, இது இங்கே இருக்கட்டும். என்ன வள்ளி, வீட்டிலலாம் கேட்கும் போது வேணாம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், இங்கே வந்து நிலாவுக்கு வாங்கி தரேன்னு சொன்னோடனே பொறாமையில் எடுத்துட்டியாக்கும்? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு தேவைப்பட்டுச்சு பேக், அதுதான் எடுத்தேன். இதில் என்ன தப்பு இருக்கான்? சரி அண்ணா உங்களை விடுங்க. சரி நான் வந்து அந்த பிங்க் கலர் பேக் எடுத்தாங்க, அந்த ஸ்டிக்கர் ஒர்க் பண்ணிருக்கல அந்த பிங்க் கலர் பேக் எடுத்தாங்க. எந்த பிங்க் கலர் மேம்? இந்த செகண்ட் ரோல இருக்க இந்த பிங்க் கலரா மேம்? சரி இதை பாருங்க, இது சூப்பரா இருக்கும் மேம். இந்த ஸ்டிக்கர் ஒர்க்லாம் பண்ணிருக்கிறது ட்ரெண்டியா இருக்கும். சூப்பரா இருக்கு, உண்மையாவே நீங்க சொன்ன மாதிரி ட்ரெண்டியா இருக்கு அண்ணா. நான் இந்த பேக்கே எடுத்துக்கிறேன் அண்ணா. சரி மேடம், இந்த 2 பேக்ஸ்க்குமே பில் போட்டுட்டாங்க, எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க சார், பார்த்து சொல்றேன். இந்த மேடம் எடுத்த பேக் வந்து பிங்க் கலர் பேக் வந்து 100 தான் வரும். ஆனால் வந்து இந்த ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்க ப்ளூ பேக் வந்து 200 வரும் சார். 2 பேக்குமே சேர்த்து டோட்டலி 300. அப்பாடா, ஒரு வழியாக காஸ்ட்லியான பேக்கை வாங்கியாச்சு, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. 300 ரூபாய் ஆச்சா? இந்தாங்கம்மா 300 ரூபா. கொடுங்க சார். ஓகே சார், 300 ரூபா கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் டைமும் வாங்க சார், இன்னும் நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கும். ஓகேம்மா, அடுத்த தடவை வர்றதை பார்க்கலாம். சரி இப்போ நாங்கள் கிளம்புறோம். நிலா வேமா வாமா, வள்ளி நீயும் வேமா வா, நின்றுக்கிட்டே இருக்காதீங்க. அண்ணி நீங்க சரியான ஆள் தான் போங்க, நல்ல காஸ்ட்லியான பேக்கை வாங்கிட்டீங்களே. அப்படிலாம் இல்லைம்மா நிலா.